Daily. Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நள்ளிரவில் இளைஞர்கள் போதையில் ஆட்டம் போட்ட வீடியோ காட்சியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பராசக்தி காலனி, முஸ்லிம் நடுத்தெரு மற்றும் முக்கிய சாலைகள் வழியாக நள்ளிரவில் 10க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் கூச்சலிட்டபடி ஆட்டம் பாட்டத்துடன் நடந்து சென்றதோடு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை தள்ளிவிட்டுள்ளனர். அடையாளம் தெரியாத வாலிபர்கள் ஆட்டம் போட்டபடி நடந்து சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசில் போதையில் இளைஞர்கள் நடத்திய அராஜகத்தை கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுறா துடுப்புகள், சுக்கு உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மண்டபம் அடுத்த மரைக்காயர்பட்டினம் பகுதியில் உள்ள ஒரு குடிசை வீட்டில் நடைபெற்ற சோதனையில் இலங்கைக்கு கடத்துவதற்காக 23 சாக்கு மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூரில் சட்டவிரோதமாக மது கடத்தி வந்தவர் சிக்கினார். வெள்ளக்கரை பகுதியைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பவர் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து மது பாட்டில்களை வாங்கி இருசக்கர வாகனத்தில் கடத்தி வந்தார். இவர் கும்தாமேடு பகுதியில் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்த 150 மது பாட்டில்கள் மற்றும் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதைப் போல ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் கேந்திரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி பகுதியில் குறைந்த விலையில் சமையல் எண்ணெய் தருவதாக கூறி 14,000 ரூபாய் மோசடி நடைபெற்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. இனிப்பு கடை நடத்தி வரும் சசிகுமார், சுமதி தம்பதியிடம் குறைந்த விலையில் எண்ணெய் தருவதாக மர்ம நபர் ஒருவர் ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்துள்ளார். அதற்கான பணமாக 14,000-ஐ மர்ம நபர் கூறிய எண்ணுக்கு இணைய வழியில் சசிகுமார் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சுமதி, சசிகுமார் தம்பதியினர் புகார் அளித்துள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் முறையான விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் இணையவழி மோசடிகள் அதிகரித்துள்ளதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் அருகே ஆற்றங்கரை ஓரத்தில் காயங்களுடன் இளைஞர் ஒருவரது உடல் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த விசாகர் என்பவர் அக்கிராமத்தில் உள்ள ரயில்வே கேட் அருகே உடலில் காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். இந்த நிலையில் இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவரது உடல் மீட்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இரும்புக்கர முதல்வரின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் போலி ஆதார் அட்டை மூலம் சிங்கப்பூரில் வசித்து வரும் நபரின் நிலத்தை விற்க முயன்ற மோசடி நபர்கள் பிடிபட்டனர். சின்னப்பள்ளம் பகுதியில் சுமார் 15 சென்ட் நிலத்தை கடந்த 1995ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் வசித்து வரும் ராமச்சந்திரன் என்பவர் வாங்கியிருந்தார். இந்த நிலையில் கொடைக்கானல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் போலி ஆதார் மூலம் ராமச்சந்திரன் பெயரில் மர்ம நபர்கள் நிலத்தை மதுரை அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு பத்திரம் பதிய வந்துள்ளனர். அவர்கள் மீது சார் பதிவாளருக்கு சந்தேகம் ஏற்படவே காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த சென்னையைச் சேர்ந்த 3 பேர் பிடிபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போலி பத்திரங்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் சொத்து தகராறில் 3 பேர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேல் விலாசூர் பகுதியில் முனுசாமி என்பவருக்கு சொந்தமான நிலம் சம்பந்தமாக உறவினர்களுடன் ஏற்பட்ட தகராறில் முனுசாமி குடும்பத்தினர் 3 பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த சொத்து தொடர்பான பிரச்சனை குறித்து பல முறை புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருந்த காரணத்தால் தற்போது கொலைவெறி தாக்குதல் வரை சென்றிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையினர் மெத்தன போக்காக செயல்படுவதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை சோழிங்கநல்லூரில் போலி செயலியை விற்று சுமார் 3.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்த பட்டதாரி இளைஞர் பிடிபட்டார். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஆன்லைன் ட்ரேடிங் செயலி மூலம் லாபம் சம்பாதிக்கலாம் என சமூக வலைதளத்தில் விளம்பரம் வெளியானது. இதை பார்த்த பலர் பணத்தை கட்டி செயலியை பெற்ற நிலையில் அது செயல்படாததால் பாதிக்கப்பட்ட 7 பேர் சைபர் கிரைமில் புகார் தெரிவித்தனர். இதனிடையே மோசடி செய்தவர் சென்னை நீலாங்கரையைச் சேர்ந்த அஸ்வின் விக்னேஷ் என்பது தெரிய வந்தது. அவரை பிடித்து அவரிடமிருந்து 14 லேப்டாப், ஒரு கார் மற்றும் 7,60,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் இதுபோன்ற மோசடிகள் நடைபெறுகின்றன.